தேதிக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள், இந்த பங்குனி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு ஸ்டார் வேல்யூ தான். எப்ப சொல்றீங்க? எந்த டயத்துக்கு மேல சொல்றீங்க? 24 ஜனவரி 2027 24 ஜனவரிங்களா? ஆமா. 13 ஏப்ரல் 2027 எந்த குழந்தை எப்ப பிறந்தாலும் சரி அந்த குழந்தைக்கான அதிர்ஷ்டம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கு. அதாவது அடுத்த வருஷம் சொல்றீங்க? ஆமா ஆமா. அதாவது தை மாசம் 10ஆம் தேதியில இருந்து பங்குனி மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் வச்சோம். ஏன்னா அடுத்த வருஷம் பஞ்சாங்கம் வரும்போது அந்த கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆமா. இந்த விஷயத்தை வந்து ஒரே நிமிஷம். அருண் சார் நீங்க தான் கேள்வி கேட்குறீங்களா? சார் 9 குரு பயிற்சி சொல்லுங்க சார். குரு பயிற்சி வந்து 9/10/26 சார். 9/10 தானே? 9/10 சார். 9/10/2026 தானே சார்? 1/6/2026 குரு பயிற்சி சார். ஜூன் 1ஆம் தேதி சார். ஆமா. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வாசன் பஞ்சாங்கம் கையில வச்சிருக்கீங்களா? 1/6 சார். வாசன் பஞ்சாங்கம் கையில இருக்கா? வச்சிருக்கேன் சார். வாசன் பஞ்சாங்கத்துல பக்கம் எண் 22 எடுத்துக்கோங்க. அதேதான். வாசன் பஞ்சாங்கத்துல பக்கம் 22 எடுத்துக்கோங்க. இது எடுக்கதான் போயிருந்தேன். எடுத்துட்டேன் சார். அதுல வந்து குருன்னு அருண் சார் நீங்களும் பாருங்க. குருன்னு இருக்கும் பாருங்க. அதாவது புதன் முடிஞ்சு அடுத்தது குருன்னு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 7ன்னு போட்டிருக்கிறத வந்து சித்திரை மாசம். அடுத்தது வந்து வைகாசி 18ஆம் தேதி 49 நாளைக்கு 50 வினாடிக்கு புனர்பூச 4ஆம் மாதம் போறாங்க. அதாவது வைகாசி 18ஆம் தேதி. ஆமா சார். கடகம்மா. அதுதான் குரு பயிற்சி. வைகாசி 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 30ஆம் தேதி அஸ்தமனம் ஆகுது. அருண் சார் உங்களுக்கு மியூட்ல கொடுங்க சார். ஆனி மாசம் அதிகமா இருக்கு. நாகதீபன் சார் உங்களுக்கு புரியுதா சார்? இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 7ன்னு போட்டிருக்கிறது என்ன சார்? சித்திரை போட்டு 7ன்னு போட்டிருக்காங்க. அதாவது சித்திரை மாசம் 7ஆம் தேதி அவர் வந்து புனர்பூச 2ஆம் மாதத்துல இருக்காரு. முதல் சித்திராம் தேதியில எங்க இருக்குன்றத சொல்றாங்க. ஓகே. ஆமா. சித்திரை மாசம் 31ஆம் தேதி புனர்பூசம் 3க்கு அவர் போறாரு. புனர்பூசம் 3க்கு போறாரு. ஓகே. அதே மாதிரி வைகாசி 18ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து புனர்பூசம் 4ஆம் மாதத்துக்கு போயிடுறாரு. புனர்பூசம் 4ஆம் மாதம் போயிடுறாரு. ஓகே. இப்ப இந்த புனர்பூசம் 4ஆம் மாதங்கிறது எதுல வருது? கடகராசி சார். அந்த கடகராசியில போறதுனால நீங்க அப்போ அந்த டைம்ல அந்த குரு பயிற்சி புரியுதுங்களா? சரி. அந்த இடத்துல அவர் என்ன டைம்ல ஆகுறாருன்னா 49 நாளைக்கு 50 வினாடி. அதாவது 49 நாளைக்கு வினாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏறக்குறைய ரொம்ப டைம் எடுக்கும். நைட்டு. ஆமா. மிட் நைட்ல தான் மாறுறாரு. அடுத்து ஆனி மாசத்துல அவர் எங்க இருக்காருன்னு சொல்றாங்க. கரெக்டா? என்ன சார்? ஆனி மாசத்துல 4 ஆணி வந்து பூசத்துல 1ஆம் மாதத்துல அப்படியே இருக்காரு. ஆமா. அந்த புனர்பூச 4ஆம் மாதத்துல இருந்து அவர் 30ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம், மேற்கே அஸ்தமனம். சரி. அவர் ஏன் அஸ்தமனம் ஆகுறாரு? அதுக்கு என்ன காரணம் உங்களால என்ன சொல்ல முடியுதா? அஸ்தமனம்னா ரொட்டேஷன் டிகிரி மாறுறதா? கடகத்துக்கு சூரியன் வந்துடுவாரு. ஓகே. அதாவது மேஷ மாசத்துல சூரியன் மேஷத்துல இருப்பாரு சித்திரை மாசம். வைகாசி மாசம் ரிஷபத்துல இருப்பாரு. ஆனி மாசம் மிதுனத்துல இருப்பாரு. ஆனி மாசம் கடகத்துல இருப்பாரு சூரியன். இப்ப சூரியன் கிட்ட போகும்போது அந்த கிரகத்தை என்ன பண்ணுவாரு? பவர் இழக்க. அந்த கிரகங்கள் தன்னுடைய வலிமை இழந்துடும். கடகத்துக்கு சூரியன் வரும்போது குரு வந்து வலிமை இழந்துருவாரு. வலிமை இழந்துருவாரு. ஏன்னா அப்போ வந்து அவர் அஸ்தமன நிதி அடையாரு. அந்த நேரத்துல குரு பலம் இல்லாம இருப்பார்.
திருப்பி எப்போ அவர் உதயம் ஆகுறாருன்னா ஆடி மாசம் 25ஆம் தேதி. புரியுதுங்களா? ஆமா, கிழக்கே உதயம் ஆடி 25ஆம் தேதி தான். ஆமா. சரி, இந்த அஸ்தமனத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? அஸ்தமனத்தை வேற யாரும் இதை பத்தி தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்க. அதாவது அஸ்தமனத்தை நம்ம ஏன் எடுத்துக்கணும்? நீங்க அப்ப குரு வலு இல்லாம இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா சார்? குரு வலு இல்லாம இருக்கும்போது எப்படி ஒரு முகூர்த்தத்தை வைக்க முடியும்? ஆமா. ஒரு வீடு கிரக பிரவேசமா இருக்கட்டும், ஒரு மன முகூர்த்தமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்கறோம், ஒரு ஜோதிடரா இருக்கிறோம், நம்மள்ட்ட ஒரு விஷயம் ஒருத்தங்க கேட்கறாங்க அப்படின்ற போது மெயினா குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஒரு திருமணம்னா இல்ல ஒரு வீடு அப்படின்னா குருவும் சுக்கிரனும் அஸ்தமன கதியில நம்ம முடிஞ்ச வரைக்கும் முகூர்த்தத்தை கொடுக்க கூடாது. குரு அஸ்தமமா இருக்கிற டைம்ல குரு அஸ்தமனமானாலும் சுக்கிரன் அஸ்தமனமானாலும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்கனாலும் இதை இனிமேட்டு பார்த்துக்கணும். இது எல்லாருமே ஒரு நோட்ஸா எழுதிக்கணும். அருண் சார், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தமோ அல்லது ஒரு திருமணமோ ஒரு சுப நிகழ்வோ எந்த ஒரு புது விஷயமோ கூட ஒன்னும் கோயில் விஷயமா இருந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லதுதான். நாகதிபன் சார், கோயில் விசேஷமா இருந்தாலும் குரு அஸ்தமனத்துல இருக்கும்போது செய்யறது சிறப்பு கிடையாது. சரி, ஏன் இந்த இடத்துல கோயில் விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது கவனிச்சீங்களா? குரு அஸ்தமனம் கோயில் விஷயம் சொல்லுங்கம்மா. இருங்க, நான் ஜாயின் பண்ண சொல்றேன். மகேஸ்வர் மகேஸ்வர் சார், ஒரே நிமிஷம் நான் அக்செப்ட் பண்ணேன். சார், இப்போ இந்த குரு ஏன் நம்ம ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு அஸ்தமனத்தை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனா இருந்தாலும் அந்த குரு சிறப்பா இருக்கிறது தான் அந்த விசேஷத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காமனான கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் அதுல இருந்தா கிடைக்கும். அப்படின்ற போது அந்த குரு அஸ்தமனத்தை நம்ம மெயினா பார்க்கணும். இதே மாதிரி ஒரு கிரகங்களுக்கும் அஸ்தமனம் இருக்கு. இது அஸ்தமனம் இல்லாததுன்றது யாருன்னா ராகு எதுக்கு அஸ்தமனம் தான் கிடையாது. சந்திரனுக்கும் அஸ்தமனம் தான் கிடையாது. சூரியன் தான் எல்லாத்தையும் அஸ்தமனம் பண்றது. மற்ற கிரகங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அஸ்தமனம் உண்டு. இது கொஞ்சம் நம்ம பேசிக்கா பார்த்துக்கணும். இப்ப நீங்க ஒரு பலனை பார்க்கும்போது ஒரு காமனா ஒரு புக்ல ஒரு பலன் பாக்குறீங்க, இல்ல ஒரு ராசி பலன்ல பாக்குறீங்கன்ற போது இந்த இடத்துல அவங்க என்ன பலன் சொல்றாங்கன்றத நீங்க கண்டிப்பா புரியும். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடரா பார்க்கக்கூடிய பலன்களுக்கும் ஒரு கான்செப்டா சொல்றதுக்கும் இதே ஒரு புக்கு போடும்போது அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்க என்ன எழுதிருவாங்கன்னா, இந்த குரு எங்கெங்க சஞ்சாரம் பண்றாரு, எப்போ வக்ரகதி அடைகிறாரு, எப்போ நேர்கதியில இருக்காரு, எப்போ அதிசாரம் ஆகுறாரு, எந்தெந்த நட்சத்திர பாதத்துல போய் அவர் சஞ்சாரம் பண்றாங்க அந்த பலனை மாற்றி எடுப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் இதுல அப்போ அவங்க மென்ஷன் பண்ணும்போது ஒரு நட்சத்திரங்களையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்றோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அதிசாரம் நீங்க ஒன்றும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி வக்ரம்ன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அஸ்தமனம்ன்றதும் இது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அதிசாரம்ன்ற கான்செப்ட் எல்லா கிரகத்துக்கும் இருக்கு. அப்ப சனி அதிசார பயிற்சி ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கு? எல்லா கிரகங்களும் ஒண்ணு அதிசாரம்ன்றது ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பஸ் போகுது, ஒரு பஸ் ஸ்பீடு போய் இந்த பஸ்ஸும் போயிட்டு தான் இருக்கும். அது வக்ரம்.
எது சார் புரியல? பஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு கார் போறீங்க, நீங்க ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, நான் ஒரு கார்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரேன். அந்த 120 கிலோமீட்டர்ல ஸ்பீடு வரும்போது நான் ஒரு ஸ்டேஜ்ல உங்களை மெதுவேன். அந்த டைம்ல நீங்களே 80ல வந்துட்டு இருப்பீங்க, நான் 120ல போயிட்டு இருப்பேன். அந்த 80ல நீங்க வரும்போது நீங்களும் வராம இல்ல, ஆனா நான் உங்களை நிறுத்துறேன் பாத்தீங்களா? அப்ப நீங்க வக்கரமாயிடுவீங்க. முந்தும் போது நான் வக்கரமாயிடுவீங்களா? நீங்க வக்கரமாயிடுவீங்க. அப்படிதான் பார்க்கணும் ஒரு கிரகத்தை. இப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை முந்தும் போது அந்த கிரகம் வக்கரமாயிடும். அந்த கிரகம் வக்கரமாயிடும். புரியுதுங்களா? இதை இன்னும் பிளானட்ஸ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் வந்து ஒரு சென்டரா இருக்கு, 7 பிளானட்டை சுத்திட்டு இருக்கு. பூமி தான் நம்ம வச்சு மையமா வைக்கக்கூடிய பாயிண்ட். சந்திரன் நம்மளுக்குள்ள துணைக்கோடு. அப்ப அந்த மூவிங்ல மாறும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றும் ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகும் அந்த நீள்வட்ட பாதை. ஏன்னா சூரியன்றது வந்து பாத்தீங்கன்னா வேகமா மூவ் ஆகுற ஒரு பிளானட், கரெக்டுங்களா? என்ன சார்? சூரியன் வந்து வேகமா மூவ் ஆகும். சூரியன்றது வேகமா மூவ் ஆகிற பிளானட்ன்றதை காட்டிலும் ஒரு மாசம் ஒரு இதுல சஞ்சாரம் பண்றாரு, அவ்வளவுதான். அதாவது சூரியன் எங்கேயுமே நவரல. நல்லா புரிஞ்சுக்கணும், பூமி தான் சுத்துது. ஆமா, நம்ம எப்படி ஜோதிடம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க சூரியன் நகல். அதாவது ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படின்றதுக்காக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கற்பனை தான் அது. ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நகல்ற ஒரு பிளானட், கரெக்டுங்களா? ஆமா. அதாவது சூரியன் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, சுக்கிரன் 45 நாளுக்கு ஒரு தடவை. ஆமா. மற்ற சூரியனும் சந்திரனுக்கும் ஒரு கேப் வரல அப்படின்னா ராகுக்கு எதிர்க்கிற நிழல் போல கிடையாது. இப்ப இங்க எப்படி நம்ம ஒரு பகல் பொழுதுன்னு சொல்லும் போது அமெரிக்கால வந்து ஒரு இரவு பொழுதா இருக்கலாம். ஆமா, இதோட நிழல் தானே அந்த பக்கம் இருக்கிறது. ஆமா. அதே மாதிரி சுற்றுவட்ட பாதையில வரும்போது பாத்தீங்கன்னா அதிசாரம்ன்றது ரொம்ப வேகமா போயிடுறது. வக்ரம்ன்றது வந்து ஒண்ணு நிறுத்துறது. சரி, இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஒரு புது விஷயம் சொல்லி தரப்பாங்க. சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. தனுசுல இருந்து மீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் எதா இருந்தாலும் அது வக்ரத்துல தான் இருக்கும். ஒரு நிமிஷம் சார், நான் அதை கம்பேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க. சூரியனுடைய இடத்துல இருந்து அதை 1வது இடமா வச்சுட்டு 5வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும், அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா சூரியன் மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சூரியன் மேஷத்துல இருக்குன்னா சிம்மத்துல இருந்து தனுசு வரைக்கும். ஓகே, சிம்மத்துல இருந்து தனுஷ் வரைக்கும் வக்ரம். ஆமா, வேற ஏதாவது கிரகங்கள் இருக்குன்னா அது மேபி வக்ரத்துல தான் இருக்கும். இந்த வக்ரத்தை பத்தி நடத்தும் போது அதை பத்தி நான் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத ஒருத்தர் சொல்றேன். சூரியன் மேஷத்துல இருந்தா 1வதுல இருந்து 8வது வரைக்குமா சார்? ஆமா ஆமா ஆமா. சரி, இப்ப இந்த வக்ரம்ன்றது ஏன் இதுல நம்ம பேச வந்தோம், அதுக்கான காரணம் என்ன? அதான் நம்ம சூரியன் வந்து இது இந்த மாசத்துல வருதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா? குரு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை 27ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. பஞ்சாங்கத்துல எடுத்து பாருங்க. பஞ்சாங்கத்துல கார்த்திகை 27ஆம் தேதி குரு வக்ரம். ஆமா, வக்ர ஆரம்பம். ஆமா, வக்ரன்றது முன்னோக்கி போறாரு. சரி, முந்துறாங்க, இன்னொரு கிரகம் முந்துது. சரி, அது ஒரு கற்பனை தான், வேற ஒண்ணும் இல்ல. எந்த கிரகம் முந்துது சார் இது? சூரியன். சரி, குருவை. 9 கோள்கள்லாம் அந்த கேலக்சில நீள்வட்ட பாதையில சுத்த போது அதோட சஞ்சாரத்துல இது வந்து வக்ரம் ஆகுது, அவ்வளவுதான். இல்ல, இப்ப வக்ர ஆரம்பம்னா வக்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதாகுது, முன்னோக்கி போகுது. ஓகே, இப்போ ஒண்ணும் கிடையாது. கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி சூரியன் எங்க இருப்பாரு? கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி சூரியனா? ஒண்ணு இல்ல, அப்படியே கூட்டி சொல்லுங்க. மேஷத்துல இருந்து கார்த்திகை மாசம் எந்த மாசம் சார்? கார்த்திகை மாசம் கரெக்டா? விருச்சிக மாசம். ஆமா, கார்த்திகை மாசம்ன்றது வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம். அதாவது
அக்டோபரும் நவம்பரும் வரும். மகரத்துல இருக்காரா சார்? விருச்சிகத்துல இருப்பார். ஒண்ணும் இல்ல, அப்படியே நம்ம பஞ்சாங்கத்துல விருச்சிக ராசி உள்ள பக்கத்தை எடுங்க, அதாவது கார்த்திகை மாசத்தை எடுங்க. எந்த பேச்சு சார்? பக்கம் 38 39. அப்ப சூரியன் எங்க இருக்கிறாரு பாருங்க. கரெக்ட் சார். அப்ப அந்த 5ல இருந்து அந்த 8 9 குருவும் வருவார். அதாவது கார்த்திகை எண்டுல தானே வர்றாரு. இப்ப தனுசுக்கு வந்துடுறாரா? அப்ப சூரியன் அப்படியே மேல ஏறிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு மாசமும், பங்குனி வரைக்கும் மேல ஏறிட்டே இருக்காரு. ஆமா. அப்ப குரு வக்கரத்திலேயே வந்துட்டு இருப்பார். குரு வக்கரம்ன்றது எத்தனை மாசத்துக்கு இருக்கும் சார்? அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா